ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இயும் இருந்தா மட்டுமே போதுமா, நான் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ரன் பண்ணிட்டு இருக்கேனான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து எஸ்ஸா தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, உங்க பிசினஸ்ல நீங்க மட்டும் தான் அதுல ஓனரா இருப்பீங்க. அதுல யாரும் பார்ட்னர்ஸ் வந்து கிடையாது. அதுல இருக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களோட பொறுப்பா தான் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிசினஸ்மே ஒரு ஆள் கண்ட்ரோல்ல வருது அப்படின்னும் போது அவங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வந்திருக்காங்க. அதுல ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ உள்ள நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ரன் பண்ற மாதிரி தான் கால்குலேட் வந்து ஆகும். இங்க ஏன் ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ முக்கியமா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை பொறுத்தல உங்களோட டர்ன் ஓவர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிற இடமா இங்க ஜிஎஸ்டி வந்து இருக்கு. சோ இங்க பொறுத்த அளவுல உங்களோட பேன் கார்டுல தான் இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க செப்பரேட்டான பிசினஸ் ஓனரா இருக்கீங்களா, சொந்த ஒரு ரீசனால. அதுக்கு அடுத்ததா இருக்குது எம்எஸ்எம்இ வந்து இருக்கு. எம்எஸ்எம்இ பொறுத்த அளவுல உங்க பிசினஸ் டர்ன் ஓவர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வந்து எடுக்கணும். இங்க ஜிஎஸ்டி இருக்கு, எம்எஸ்எம்இ இருக்கு. ஆனா என்னோட பிசினஸ்ல வந்து செகண்ட் பார்ட்னர் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வந்து வர மாட்டீங்க. நீங்க செப்பரேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது வந்து எல்எல்பியாவோ இல்ல அப்படின்னா பிரைவேட் லிமிடெடாவோ நீங்க தான் வந்து பண்ணி ஆகணும். நீங்க செப்பரேட்டா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் உள்ள வந்து வருவீங்க. இல்ல நான் செப்பரேட்டாவே இருக்கேன் பட் ஆனா என்னோட பிசினஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டியா வேணும் அப்படின்னா நீங்க எல்எல்பி வந்து எடுத்துக்கலாம். இல்ல என்னோட பிசினஸ் வந்து ப்ராப்பரா கம்பெனி மாதிரி போகணும் அப்படின்னா நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் கீழ நீங்க பிரைவேட் லிமிடெடா உங்களோட கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க பிசினஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கீங்க. இங்க ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ இருந்தது அப்படினாலே நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா தான் உங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தமா இருக்கு. சரி ஓகே, இப்போ நான் ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ எடுக்கணும், என்னோட பிசினஸ் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான ஜிஎஸ்டி அந்த எம்எஸ்எம்இ எடுத்து கொடுப்பாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாறிடலாம்.